வணக்கம் மக்களே. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது ஏன் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்னி தலமாக திருவண்ணாமலைக்கு மாதந்தோறும் கிரிவலம் செல்வதை ஆயிரக்கணக்கான மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். கிரிவலம் என்றாலே உடனே நம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலைதான். அக்னி தலம் என்று போற்றப்படும் திருவண்ணாமலையில் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்துள்ளனர். அதனால் அங்கு சென்றால் சித்தர்களின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் மக்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கின்றனர். இப்போது எல்லாம் திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம், சென்னிமலை, மருதமலை, பர்வதமலை உள்ளிட்ட மலை கோவில்கள் உள்ள இடங்களிற்கும் மக்கள் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது வழக்கமாகிவிட்டது. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல வேண்டும் எப்போது என்று பார்க்கலாம். முழு பௌர்ணமியின் போது கிரிவலம் செல்ல வேண்டும். முழு நிலவின் கதிர்கள் நம் மீது படும்போது நம் உடல் குளிர்ச்சி பெற்று மனம் அமைதி பெறும். அப்போது நம் சிந்தனைகள் நல்லதாகவே வெளிப்படும். அப்போது அந்த நாளில் கடவுள் ஒருவரை நம் மனதில் நிறுத்தி கொண்டு நாம் கிரிவலம் செல்வதால் நம் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் நடந்து செல்லும்போது நம் நுரையீரலின் சுவாசம் சீராக இருக்கும். இந்த காரணங்களால் சித்தர்கள் பலர் கிரிவலம் செல்வது நல்லது என்று கூறி வந்தனர். எந்த கிழமைகளில் கிரிவலம் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரிஞ்சுக்கலாம். திங்கள் கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்குமா? செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்குமா? புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்குமா? வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்குமா? வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்குமா? சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலுமா? ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிடைக்குமா? நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலையை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். அண்ணாமலை என்பதன் பொருள் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதது என்பதாகும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது. கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு. ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலை மிக பெரும் புனிதமாக கருதப்படுகிறது. இதை சிவலிங்கமாக கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் வழிபட்டனர். திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். கிரிவலம் செல்லும் போது எங்கேயாவது துவங்கி எங்கேயாவது முடிக்கக்கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களில் செல்லக்கூடாது. கிரிவல பாதையில் 8 திசையிலும் ஒவ்வொரு லிங்கம் உள்ளது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம் ஆகிய லிங்கங்களை வணங்கி செல்ல வேண்டும். மலையை ஒட்டிய பக்கம் செல்லாது இடது பக்கமாக செல்ல வேண்டும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்து மனதில் அமைதி நிம்மதி ஏற்படும். திருவண்ணாமலை மலையில் சித்தர்கள் வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் ஆசியும் கிடைக்கும். கிரிவலம் செல்வதால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கிரிவலம் செல்வதால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும். கிரிவலம் செல்வதால் மன அழுத்தம் கவலைகள் குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெறும். கிரிவலம் செல்வதால் நடை பயிற்சி அதிகரிப்பதால் உடல் எடை குறைய வாய்ப்புண்டு. கிரிவலம் செல்வதால் குடும்பத்தில் ஒற்றுமை சுபீட்சம் ஏற்படும். கிரிவலம் செல்வதால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கிரிவலம் செல்வதால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.